ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிரைஸ் ஆஃப் கன்ஃபெஷன் சீரிஸ் உடைய பேலன்ஸ் எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாவே கடைசி ஒரு வாரமாவே ஒழுங்காவே வீடியோ போடல. அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு தான் போனேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக இப்ப சொல்றேன். கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா ட்ரீட்மெண்ட்ல இருந்த மக்களே இப்போ ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். இதனாலேயே மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல ஆஃபர்லாம் போட முடியாம நியூ இயர் அப்படியே போயிருச்சு. இதுக்காகவே உங்களுக்காக ஸ்பெஷலா நியூ இயர் இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. கிட்டத்தட்ட 50% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்க போகுது. பிராண்டட் பெல்ட் எல்லாமே 499 மட்டும்தான். டபுள் சைடு பெல்ட் 699 மட்டும்தான். இந்த மாதிரி வாலெட்ல உங்களுக்கு 399ல ஸ்டார்டிங் இருக்கு. பிராண்டட் 499 மட்டும்தான். வாலெட் எந்த வாலெட் வாங்கினாலும் 499 மட்டும்தான். பிக் வாலெட் உங்களுக்காக 666க்கு கொண்டு வந்திருக்கேன். வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஒரு வாரம் மட்டும்தான் ஆஃபர். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது எம்வி ஃபேமிலின்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம எம்வி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தனியா துண்டா தெரியும். உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். 8வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் இவனை பார்க்க போனாங்க பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு. அந்த டைம்ல இப்போ அந்த டாக்டர் மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு வந்து மீட் பண்ணவங்க ஒரு உயிரை எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லிருப்பா, இந்த மாதிரி வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்க, உண்மையான போட்டோவே எனக்கு அமுச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. போய் சொல்லாத, எங்க போட்டோவை காமி அப்படின்னும் போது அந்த போட்டோவை நான் வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டேன். எனக்கு மட்டும் இல்லாம வேற யாருக்கோ கூட அவனை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கா அப்படியே தூக்கி வாரி போடுது. இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா அங்க இருந்து கிளம்புறாங்க. வேகமா அந்த டாக்டர் கோட் எல்லாம் கழட்டிட்டு எங்க போறாங்க அப்படின்னா நேரா கிளம்பி அந்த டென்டிஸ்ட் கப்பலுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது எக்கச்சக்கமான பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டரு, போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. டெட் பாடியை கூட தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பயங்கரமா அழுதுட்டு நம்ம ஹீரோயின் இதை பார்க்க கூட முடியாம அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்புற விஷயத்த அந்த தாத்தா நல்லாவே நோட் பண்றாரு. இந்த பொண்ணு எதுக்கு அழுதுட்டே கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் கார்ல கிளம்புறாங்க பாத்தீங்களா, அங்க அந்த வக்கீல பாக்குறாங்க. அவர் ஹீரோயினை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரா என்னெல்லாம் தெரியல. அவரை பார்த்தும் பேசாம அவங்க பாட்னு கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இதே டைம்ல கிரைம் ஸ்பாட்டுக்கு அந்த லேடி போலீஸும் நம்ம ஹீரோ வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல லேடி போலீஸ் ஒரு கேஸோடைய ஷீட்டை கையில கொடுக்குறாங்க. இந்த ஷீட்ல இப்ப இறந்து போனாலியா இந்த பையன் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல மாட்டிருப்பான். அதாவது ஒரு சின்ன பொண்ணை தப்பா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம வித்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல மாட்டிருப்பான். அப்பா அம்மா கொஞ்சம் பெரிய பணக்காரங்க. அது மட்டும் இல்லாம பையன் கொஞ்சம் சின்ன பையன், 18 வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஜுவெனல் கஸ்டடியில மட்டும் இருந்திருப்பான். இப்போ அதுக்கப்புறமா ரிலீஸும் பண்ணிருப்பாங்க. சரி, இவ்வளவு பெரிய கேஸ் எப்படி வெளியே தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இந்த பையன் சின்ன பையன் 18+ ஆகல இல்லையா, அதனால இந்த கேஸை கொஞ்சம் சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்ணுவாங்களாம் பாதிக்கப்பட்டவங்க. ஆனா இந்த பையனும் சின்ன பையன் அப்படின்றதுனால ஃபியூச்சர் பாதிக்கப்பட்ட கூடாது அப்படின்றதுக்காக இப்ப அப்படியே எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நியூஸ் டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்துட்டு அந்த பொண்ணு பாக்குறா. இந்த சைக்கோ பொண்ணு டிவில பார்த்துட்டு அமைதியா இருக்கும் போது இந்த விஷயத்தை இவனுடைய அந்த வக்கீலும் பாக்குறாரு. பார்த்துட்டு ஏமா இந்த கேஸுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தானே, உண்மையை சொல்லுமான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு பேசாம அமைதியா டிவியை மட்டும் பார்த்துட்டு இருக்கா. இதே டைம்ல இந்த பையனை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த அட்டாப்சி பண்ணுவாங்க இல்லையா, இதை வந்துட்டு நான் பாக்குறேன், அங்க என்ன பண்றாங்க, உண்மையிலேயே என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன் உனக்கு எல்லாமே ஓகேவா, கண்டிப்பா பாப்பீங்களா, மனதைரியம் உங்களுக்கு அவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடம்பெல்லாம் அறுத்து எல்லாமே செக் பண்றாங்க. மனுஷன் அமைதியா கண்ணு கூட கலங்காம அப்படியே கல்லு மாதிரி நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிய நம்ம ஹீரோவும் லேடி போலீஸும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றாரு. ஏங்க ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா என்ன, நீங்க ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். கடைசியா அந்த பையன் உங்க கஸ்டடியில் தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா மருமகள் கூடயும் பையன் கூடயும் பெருசா கான்டாக்டே கிடையாது. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பையனை நான் தான் பாத்துக்கிட்டேன், ஆனா யாரு கொலை பண்ணா அப்படின்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இதே நியூஸை டிவில பாப்பாங்க. டிவில பார்க்கும்போது இந்த யூன் வந்துட்டு அந்த போலீஸால கைது செய்யப்பட்டு கூட்டிட்டு போகும்போது அந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அப்போ கூட சொல்லிருப்பா, உங்க அப்பா அம்மா நல்லவங்க கிடையாது, அவங்க இறந்து போயிட்டாங்க, நீயும் நல்லவங்க கிடையாது, கண்டிப்பா நீயும் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா. அந்த நியூஸை டிவில சும்மா போட்டு காமிக்கும் போது அதை பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குண்டு பொண்ணு, அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோயின் பார்த்தவங்க, புருஷனுடைய கொலகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரைஞ்சு வச்சாங்க இல்லையா, அதை ஒன் பை ஒன்னா பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த விதமான பொடியும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணி என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வச்சுக்கோ, ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, நான் வந்து அதுக்கப்புறமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ யோசிச்சு பாக்குறாங்க. அந்த டைம்ல
அந்த குண்டு பொண்ணு மால்ல வந்துட்டு ஹீரோயினுடைய குழந்தைய கூட்டிட்டு வரும்போது கையில ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த பொம்மையை தேடி கண்டுபிடிச்சு பொம்மைக்கு பின்னாடி அந்த ஃபில்லிங் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த ஃபில்லிங் குள்ள செக் பண்ணி பார்க்கும்போது சின்னதா ஒரு ஏதோ லோகோ மாதிரி இருக்கு. இது என்ன லோகோ அப்படின்னா ஒரு பேக்கரி ஷாப்புடைய லோகோ. இதை நம்ம ஹீரோயின் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த குண்டு பொண்ணுடைய அம்மா அப்பாவே ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணுடைய போட்டோ தான் லோகோ மாதிரி வச்சிருக்காங்க. சோ இந்த பேக்கரிக்கு போனா கண்டிப்பா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும். இந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணோம் அப்படின்னா வேற ஏதாவது தகவல் நமக்கு அந்த பொண்ணை பத்தி, இவனை பத்தி, அப்படி இல்ல அப்படின்னா இந்த கொலைகாரனை பத்தி ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த டைம்ல வக்கீல் வந்துட்டாரு. ஏமா திடீர்னு நீ எங்கமா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு உட்கார வச்சு, இந்த மாதிரிலாம் பண்றது சரியே கிடையாது, நான் எல்லாமே பார்த்தேன், நீ வந்துட்டு சம்பந்தமே இல்லாம டாக்டர் கோட்லாம் போட்டுட்டு போயிட்டு இவனை மீட் பண்ணிருக்க, அங்க இருந்து ஓடி போன விஷயத்தையும் பார்த்தேன், நீ வந்துட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஆக்சுவலா நான் அவனுடைய வக்கீல், எல்லாமே தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் எதுக்காக என்ன இந்த கேஸ்ல சூஸ் பண்ண, அதுக்கான காரணத்தையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கான காரணத்தையும் சொல்லாம நான் கிளம்புறேன், அவசரமா கிளம்புறேன், நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நேரா பேக்கரிக்கு போயிட்டு அந்த பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு அங்கதான் மக்களே சுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சாப்பிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் போயிட்டு அந்த எலக்ட்ரிக் கன்னை வச்சு பயமுறுத்துறாங்க. இவன் எதுக்காக உன்னை அமுச்சு விட்டா, நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணல, இவன் வந்துட்டு யாரையும் கொலையும் பண்ண சொல்ல மாட்டா, அவ ரொம்ப நல்லவ, அவளால மட்டும்தான் இப்ப நான் உயிரோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ வெளியே போயிட்டு ஜஸ்ட் நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்க சொன்னா, அவ்வளவுதான், மத்தபடி யாரையும் கொலையும் பண்ண சொல்ல, நான் கொலையும் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தாலும் பெருசா ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல. இங்க பாருங்க, இந்த எலக்ட்ரிக் கன்னுக்காகலாம் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க, இது எங்க அப்பா அம்மாவுடைய கடை தான், நான் சும்மா இருக்கிறதுனால எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நான் கத்த ஆரம்பிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாட்டிப்பீங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல அந்த லேடி போலீஸ காமிக்கிறாங்க. இவங்க இந்த கேஸோடைய ஃபைல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பையன் ஒரு கேஸ்ல மாட்டினா இல்லையா, அது என்ன கேஸ்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன். அந்த கேஸ்ல விக்டிமுடைய அப்பாவும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். விக்டிம்க்கு வந்துட்டு ஒரு அக்காவோ தங்கச்சியோ யாரோ இருக்கிறாங்க, சிஸ்டர்னு போட்டிருக்கு. இப்போ அந்த அப்பாவும் இந்த பொண்ணும் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அக்கானே வச்சுக்கலாம். அந்த அக்கா கறி எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே எந்த தகவலும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த கேஸ் எந்த ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குமோ அதே ஸ்டேஷனுக்கே போயிட்டு இந்த கேஸை பத்தி கேட்கும்போது அங்க இருக்க போலீஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணும் இந்த டாக்டருடைய பையனும் சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. பயங்கரமான குடி போதையில குடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணும்போது அது அந்த பொண்ணுக்கே தெரியாம இந்த பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கான். குடி போதையில அவன் வேற யாருக்கும் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறேன் அப்படின்ற பேர்ல அவன் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் அமுச்சு விட்டுட்டு இருக்கான். அது அப்பா அம்மாக்கும் போயிருக்கு. அந்த அப்பா அம்மா கூட சும்மா இருக்காம என் பையன் பாத்தியா எந்த அளவுக்கு செயல்படுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷேர் பண்றாங்க. சரியான பிக்காலி பையலா இருப்பாங்க போல. இப்படி அவங்க ஷேர் பண்ண, இந்த பையன் ஷேர் பண்ண, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போக அது மாறி மாறி ஷேர் ஆகி கடைசியா இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுடைய அப்பாக்குமே வந்திருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு, இந்த விக்டிம் பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு செமையா ஃபீல் பண்றா. சிஸ்டர்னு போட்டுக்கு யாருக்கோ கால் பண்றா அந்த அக்காவுக்கு போல. ஆனா அக்கா கறி போனையும் எடுக்கவே இல்ல. யாருக்கிட்டையுமே சொல்ல தைரியமே இல்லாம, யார்கிட்டயும் ஷேர் கூட பண்ண முடியாம மனசொடைஞ்சு போயிட்டு இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா. இந்த பொண்ணு மட்டும் இல்லாம இதே வீடியோவை பார்த்த அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ இந்த பிளாஷ்பேக்லாம் நமக்கு காமிச்சு முடிக்க ரியல் டைம்ல இந்த விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஊர்லலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறமா சாம்பலை ஒரு இடத்துல அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த இடுகாடு மாதிரி சுடுகாடு மாதிரி, எக்ஸாக்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு நினைவிடம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேருடைய சாம்பல், அதுக்கப்புறம் போட்டோலாம் பார்த்து நம்ம ஹீரோவை ஃபீல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி இவனை பார்க்க போறாரு. இவனை மீட் பண்ணி ஒரு எல்லாமே சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா இல்லையா, அவளுக்கு ஒரு அக்கா இருந்திருக்கா. அந்த அக்கா கூட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல காரே எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் இருக்கு. இருந்தாலும் மேபி அந்த அக்கா நீயா ஏன் இருக்கக்கூடாது, பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அக்கா நீயா இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி அவனை பழி வாங்கறதுக்காக நீ கூட கொலை பண்ண சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த கேஸ போலீஸ் விசாரிக்கும் போது பாதிக்கப்பட்டு இறந்து போனாலியா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அந்த ஃப்ரெண்டுக்காரி என்னுடைய ஃப்ரெண்டு ஒன்னும் நல்லவ கிடையாது, அவ காசு கொடுத்தா யார் கூட வேணா போயிட்டு ரொமான்ஸ் பண்ணுவா,
பண்ணுவா, அவ ஒரு கால் கேர்ளா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த டாக்டர் கப்பலுடைய பையன் கூட காசுக்கு தான் ரொமான்ஸ் பண்ண போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து சொல்லிருப்பா. அதுக்கப்புறமா தான் இந்த பையனுக்கு தண்டனை முழுமையா இவன் ரேப் பண்ணி கொலை பண்ணா அந்த மாதிரிலாம் கிடைக்காம, ஐ மீன் ரேப் பண்ணதுனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா, கேஸ் இந்த மாதிரி போகாம ஒன்னா இருந்திருக்காங்க. பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தெரியாம குடி போதையில வெளியே விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மட்டும் கேஸ் போயிருக்கும். அதனால தான் பையன் வந்துட்டு நல்லபடியா வெளியே ஜாலியா சுத்திட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எல்லா கதையும் சொல்லிட்டு நீ தானே பிளான் பண்ணி கொலை பண்ண, நீ தானே பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. இதே டைம்ல ஃபாரன்சிக்ல இருந்து கால் பண்றாங்க. கிரைம் ஸ்பாட்ல ஹீரோயினுடைய முடிய கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டிப்பா அவங்க கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அவ்வளவுதான், அவ மாட்டினா அப்படின்னா நீயும் கண்டிப்பா மாட்டுவ, முதல்ல அவளை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இதே டைம்ல இந்த பொண்ணும் போவா. இந்த பொண்ணு போகும்போது சொல்லிட்டு போறா, ஆக்சுவலா அந்த பொண்ணு கொலையெல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, அந்த பொண்ணுடைய நேச்சரே கொலை பண்றது கிடையாது, பயங்கர பாவப்பட்ட பொண்ணு, கண்டிப்பா ஹீரோயின் வந்துட்டு அந்த பையனை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல ஒரு நியூஸ் மீடியா கம்பெனியை காமிக்கிறாங்க. அந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு நபருக்கு யாரோ கால் பண்ணி இந்த மாதிரி இவனுக்கும் இறந்து போன பையனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, முன்னாடி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க. டீடைலா நமக்கு காமிக்கல. இதே டைம்ல யோன் கிளம்பி ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. அப்போ ஜெயிலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்தா பாருங்க, அந்த பொண்ணு யாரும் மீட் பண்ண வந்திருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் போல. இந்த யோனை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது பாய் ஃப்ரெண்டும் கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறா, ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு. இப்போ யோனையும் சரி அந்த புது பொண்ணையும் சரி ஒரே செல்லுக்குள்ள போட்டாங்க. ஒரே செல்லுக்குள்ள ஒரு 5-6 பேர் மொத்தமா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டாங்க. நம்ம யோன் போயிட்டு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதே நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த பொண்ணு மாத்திரைலாம் போட்டுட்டு சாக கிடக்கும் போது மயக்கம் வரும்போது இந்த புது பொண்ணு வந்து ஏதோ சொல்லிருப்பா, உங்களால இறந்து போன எல்லாருக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முழுமையா சொல்லிருப்பா. பாதி தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மீதி பாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது உங்களால கொலை செய்யப்பட்ட எல்லாரும் டிவைனா இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிருப்பா. இவையா இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அந்த விக்டிமுடைய ஃப்ரெண்டு சாட்சி சொன்னா இல்லையா, அந்த பொண்ணுடைய பேரு முழுமையா வெளியே சொன்னா பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோட் வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் பி அந்த மாதிரி மட்டும் சொல்லிருப்பாங்க. நீதான் பியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு பயப்படுறா, கண்ணுலாம் கலங்குது, வீசிங் மாதிரி வருது. ஆனா நான் தான் பி, நான் தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம இருக்க, கண்டிப்பா இவ தான் சாட்சி சொன்ன பி போல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெருக்க ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு சாகர கண்டிஷனுக்கு போயிட்டா. இப்போ கூட இருக்கவங்க எல்லாம் பிடிச்சி நிப்பாட்டி அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவையும் அந்த லேடி போலீஸையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி நம்ம ஹீரோயின் எங்கெல்லாம் போனாங்க எங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பாங்க இல்லையா. ஹீரோயினை மட்டும் இல்லாம ஹீரோயின் மாதிரி இருக்கிற எல்லாரையும் கண்காணிப்பாங்க. அந்த ஒரு மெயின் ஸ்பாட்டுக்கே போயிட்டு ஹீரோயின் எங்க போனாங்க எங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேப்பையும் தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா அந்த மானிட்டர்லாம் மாட்டி விடுறது, ஹீரோயினை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க, அந்த லேடிக்கும் கால் பண்ணி வர சொல்லி அன்யூஷுவலா ஹீரோயின் எங்கேயாச்சும் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்யூஷுவலா எதுவுமே நடக்கவே இல்லை, எல்லாமே நார்மலா இருக்கு. அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க, இந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் வராங்க, அவ்வளவுதான். சந்தேகப்படும்படியா எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னும் போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பையன் இந்த டேட்ல இறந்து போயிருக்கான், இந்த டேட்ல இந்த டைம்ல அவங்க எங்கேயாச்சும் போனாங்களான்னு கேட்கும் போது ஆமாங்க அன்னைக்கு நைட் ஒரு 7 மணி இருக்கும், நான் இந்த மாதிரி பல்பு வாங்க கடைக்கு போனேன், கடைக்கு போயிட்டு வரும்போது வழிக்கு கீழே விழுந்து காலில் உடம்புலாம் செமையா காயம்பட்டு அந்த ஆங்கிள் மானிட்டரும் உடஞ்சி போச்சு, சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் போனேன், ஒரு 1 ஹவருக்குள்ள போயிட்டு நானே வேற ஒண்ணு மாத்தி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னும் போது அடி பாவி இந்த விஷயத்தை ஏன் முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டேன் அப்படின்னு நல்லா நினைச்ச போனி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கைது பண்ண டீமோட கிளம்புறாங்க. இதே டைம்ல ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான் நம்ம கதையே காலி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இதே டைம்ல ஃப்ரெண்டுக்காரி கால் பண்றா, ஏமா உன் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா, உன்னை பார்க்க தான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்க்கும்போது அந்த தாத்தா வந்திருக்காரு. இப்ப நான் பார்க்க விரும்பல, கிளம்பி போங்க அப்படின்னு போது அவர் போட்டோவை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு அந்த பையனை கொலை பண்றதுக்காக அந்த ரெயின் கோட்லாம் போட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை யாரோ போட்டோ எடுத்து தாத்தாக்கி அமைச்சிருக்காங்க போல. இந்த போட்டோவை காமிச்சிட்டு நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்கும் போது எதுவுமே வேணாம் அப்படின்றாரு. இவங்க குடிக்க தண்ணியை சூடு பண்றாங்க. நான் வந்துட்டு என் பையன் மேலேயும் மருமக மேலேயும் பெரிய பாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் மிலிட்டரியில ஒர்க் பண்ணேன், மிலிட்டரியில ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட மிலிட்டரியில என்ன பண்ணுவாங்களோ அதே போல
போல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்தேன். மருமகளையும் பையனையும் கண்டுக்கவே மாட்டேன். அவங்க மேல எனக்கு பெரிய பாசம்லாம் கூட ஒண்ணுமே கிடையாது. ஆனா என் பேரனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எதுக்காக என் பேரனை கொலை பண்ண? உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது இவங்க அமைதியா இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தாத்தா கடுப்பாயிட்டு கத்தி மாதிரி எதையோ வச்சிருக்காரு. அதை தூக்கி சொருகலாம், குத்தலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த சூடான தண்ணியை தூக்கி மேல ஊத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டு காருக்குள்ள ஏறி காரை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்குள்ள தாத்தா ஓடி வந்து பிடிக்க ட்ரை பண்றாரு. அப்பயும் நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இதே டைம்ல ஹீரோயினை கைது பண்ண போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பாக்குறாங்க, என்ன இந்த பொண்ணை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இந்த பொண்ணு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்குள்ள ஹீரோயின் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஆங்கிள் மானிட்டரை கட் பண்ணி போட்டு அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த புது பொண்ணை நம்ம யோன் கொலை பண்ண பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு கழுத்துல செமையா காயம் பட்டிருக்கும். இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இப்ப அந்த போலீஸ் வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ கவலையே படாத, அந்த பொண்ணை வந்துட்டு தனி செல்ல போட்டாச்சு. இதுக்கப்புறமா அந்த பொண்ணால உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் சொல்லிட்டே கூட்டிட்டு வரும்போது இவன் வந்துட்டு அந்த தனி செல்லுக்குள்ள இருக்கா. ஆக்சுவலா அந்த தனி செல்லை தாண்டி தான் மொத்தமா ஸ்டே பண்ணுவாங்க இல்லையா, அந்த செல்லுக்கு போகணும் போல. அந்த வழியா கூட்டிட்டு வரும்போது இவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஹம் பண்ணிட்டு இருக்கா, வித்தியாசமா விசில் அடிக்கிறா. இந்த கூட்டிட்டு வந்த லேடி போலீஸ் வந்துட்டு எல்லாரையும் செக் பண்ணிட்டே வராங்க. அப்ப இந்த புது பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா ஓடி போயிட்டு அங்க ஒரு ஒயர் மாதிரி இருக்கும், அந்த ஒயரை தூக்கி கழுத்துல மாட்டிட்டு அப்படியே எகிரி கீழே குதிக்கிறா. அதாவது தூக்க மாட்டி அப்படியே தொங்கிட்டு இருக்கா. இப்ப இந்த லேடி போலீஸ் பார்த்துட்டு ஓடி வந்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அவங்களால தனியா காப்பாத்த முடியல. இப்ப இந்த பொண்ணு தொங்கிட்டு இருக்கா பாத்தீங்களா, ஆப்போசிட்ல தான் இவனுடைய செல்லு. இவனும் பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு உயிருக்கு போராடி அப்படியே கழுத்தை பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த 8வது எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 9வது எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லயே இவனை காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு தாய்லாந்து போயிட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கூட ஒரு ஃப்ரெண்டு காரி இருக்கா. இதே டைம்ல இவங்க வந்துட்டு தங்கச்சி கூட கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பையனால பாதிக்கப்பட்ட விக்டிம் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, நம்ம இவனுடைய தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்படி இவங்க வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சீன்ல அந்த வீடியோ கால்ல வந்துட்டு இவ தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி காரி சும்மா காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கால் பேசிருப்பா. நம்ம இவன் வந்துட்டு இப்போ தாய்லாந்துல இருக்காங்க. இப்போ காலம் வந்துட்டு 2019, அதாவது இந்த கோவிட்லாம் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, இந்த டைம்ல இவங்க வந்துட்டு அங்க போயிட்டு சம்பாரிச்சு தன்னுடைய தங்கச்சிக்கும் அப்பாக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நல்லா படிச்ச நர்ஸ் போல அங்க வந்த எல்லா பேஷண்ட்டையும் அப்படியே கொஞ்சம் கூட ரெஸ்ட் கூட எடுக்காம எல்லாரையும் கவனிச்சுக்கிறாங்க. இதே டைம்ல தங்கச்சி வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மெசேஜ் பண்றா, நான் உங்ககிட்ட பேசணும், அவசரமா பேசணும் அப்படின்னும் போது. ஆனா இங்க எக்கச்சக்கமா பேஷண்ட் வந்துகிட்டு இருக்காங்க, பேஷண்ட்டை பார்க்க போலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கச்சி கிட்ட பேசிக்கலாம், தங்கச்சியும் வளர்ந்துட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை பார்க்கலான்னு போனா இந்த பொண்ணு ஒரு முறை ஆயிட்டு மயக்கம் போட்டு கீழே ஒழுகுறா. ஏன்னா இந்த பொண்ணுக்குமே கோவிட் வந்துருச்சு. இப்போ இந்த பொண்ணை தனியா அடைச்சு போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரி போனை கொண்டுரா, உன் தங்கச்சி எக்கச்சக்கமான வாட்டி கால் பண்ணிருக்கா, நிறைய மெசேஜும் வந்திருக்கு, யார் யாரோ உனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, 100 மெசேஜுக்கு மேல வந்திருக்கு அப்படின்னும் போது தனியா போனை வாங்கிட்டு ஒரு மலைக்கு மேல போனாதான் சிக்னல் கிடைக்கும் போல அந்த மலைக்கு மேல போயிட்டு மெசேஜ் நோட்டிபிகேஷன்லாம் பார்க்கும்போது தங்கச்சி தான் நிறைய வாட்டி போன் பண்ணிருக்கா, மெசேஜும் பண்ணிருக்கா. இந்த மாதிரி என்ன பத்தின ஒரு வீடியோ லீக் ஆயிட்டு இருக்கு, நீ அந்த வீடியோவை பார்க்காத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது அந்த வீடியோவை இந்த பொண்ணுக்கே நிறைய பேர் அமைச்சிருக்காங்க தெரிஞ்சவங்களாம். அது என்ன வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா அது இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை பார்த்து இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அடுத்து இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது. என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னா, இந்த வீடியோ லீக் ஆனதுக்கு அப்புறமா உன்னுடைய அப்பாவும் தங்கச்சியும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு. அப்படியே பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ட்ரீட்மெண்ட் கூட ஒழுங்கா எடுத்துக்க மாட்டா. நான் உடனே கிளம்பி கொரியா போறேன், அவங்க எல்லாரையும் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி பண்றா. அங்கிருந்து தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்றா. இவளை கட்டி போட்டு தான் ட்ரீட்மெண்டே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வெறி பிடிச்ச மாதிரி தன்னை தானே வர காயம்லாம் படுத்திட்டு அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்குவேன், எல்லாரையும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியல் டைம்ல அந்த புது பொண்ணு பி வந்துட்டு தூக்கு மாட்டி தொங்க ட்ரை பண்ணா பாத்தீங்களா. அப்போ திடீர்னு அந்த போலீஸ் லேடி ஓடி வராங்க, அலாரம்லாம் ஆன் பண்ணிட்டு கயிறு அறுத்து விடுறாங்க. ஒயரையே கட் பண்ணி விடும் போது அந்த பொண்ணு கீழே விழுந்து அப்படியே உயிருக்கு போராடுறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு கழுத்துல அந்த ஒயரை மாட்டிட்டு தூக்கு மாட்டி தொங்க ட்ரை பண்ணா பாத்தீங்களா. அந்த டைம்ல ஹார்ட்டுக்கு போற ஏதோ ஒரு மெயின் அந்த ரத்த குழாய் இருக்கும் பாத்தீங்களா, அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிட்டு காலில் அந்த ரத்த குழாய் கட் ஆயிட்டு பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் ஓடி வந்து பாக்குறாரு, இது என்ன அப்படின்னே தெரியல. அப்போ இந்த விஷயம்லாம் பார்த்த
இவன் தான் சொல்றாங்க. அவ தூக்க மாட்டி தொங்க ட்ரை பண்ணும்போது கழுத்துல பயங்கரமா மாட்டி அந்த இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ரத்த குழாய் வெடிச்சு இப்போ வெளியே லீக் ஆயிட்டு இருக்கு. நீங்க சீக்கிரமா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காப்பாத்தல அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு இறந்து போயிடுவா போல அப்படின்னும் போது இது என்னன்னே தெரியல. அந்த டாக்டருக்கு இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல போல. அவரு ஹெல்ப் பண்றதா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணையே கூடுவாங்க, அந்த பொண்ணே வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம், அப்படி இல்ல அப்படின்னா இந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படின்னும் போது வேற வழியே இல்லாம இவனையே கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பியோடைய உயிரை இந்த பொண்ணுக்கு என்ன உதவி செஞ்சா காப்பாற்ற முடியுமோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காப்பாத்துற. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது இந்த டாக்டர் சொல்றாரு, நான் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே பண்ணல, இவன் தான் பண்ணா, இவனுக்கு தான் என்ன பண்ணா, என்ன ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணா, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். இவளை கூட்டிட்டு போனா மட்டும்தான் சீஃப் டாக்டருக்கு இவளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியும். அதனால இவனையும் கூடவே கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது வேற வழி இல்லாம இந்த பொண்ணையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டாங்க இல்லையா, ஹீரோயினை பிடிக்க முடியல. அட்லீஸ்ட் வீட்டுக்காச்சு போயிட்டு ஏதாவது கிடைக்குதானே தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமோட வந்திருக்காரு. வெளியே ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமரா ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சோ அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு தேடி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வரைஞ்சு வச்சாங்க இல்லையா, எல்லாமே போலீஸ் பாக்குறாரு. முக்கியமா அந்த பெட்ரோல் போன கார்ல நம்ம ஹீரோயினை கைது பண்ண போயிருப்பாங்க இல்லையா, போன ஒரு சீன்ல அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் யாரை விரட்டிட்டு போனாங்களோ, எந்த கொலைகாரனை பிடிக்க போனாங்களோ அந்த கொலைகாரனை ஒரு செகண்ட் வந்துட்டு அந்த டேஷ் கேம்ல நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. அந்த விஷயத்தை அப்படியே அச்சடிச்ச மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை இந்த மனுஷன் பாக்குறாரு, ஆனா யார்ட்டையும் எதுவுமே சொல்லவே மாட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு டைரி இருக்கு, அந்த டைரியில இந்த டென்டிஸ்ட் கப்பலோடைய பையன் எங்க போறான், எங்க வரான், எந்த டைம்ல சாப்பிட போவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு 3 நாள் பக்கம் கண்காணிச்சு எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் போயிட்டு கொலை பண்ணிட்டு வரும்போது அந்த சர்வீஸ் பண்ண போற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கோட்லாம் போட்டுட்டு வந்து அதை எரிச்சாங்க இல்லையா, எரிச்சிட்டு மிச்சத்தை எரியாத வந்துட்டு புதைச்சு வச்சிருக்காங்க. அதையும் போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா அந்த வக்கீல விசாரிக்கலாம், அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டீமோட போயிருக்காரு. இது வேற ஒரு பெரிய தொல்லையா போச்சு. அவ தப்பிச்சு போனா நான் என்னையா பண்ணுவேன், போயிட்டு எதையாவது தேடிக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தம் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டாரு. தம் அடிச்சுட்டே இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கால் பண்றாங்க. ஒரு பே போன்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஆபீஸ்க்கு பக்கமே இருந்து கால் பண்றாங்க. நான் சொல்ற விஷயத்த நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீங்க இவனை போயிட்டு விசாரிச்சு பாருங்க, அவளுக்கு எல்லாமே தெரியும், யாரு கொலை பண்ணான்னு கூட தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் போயிட்டு அவனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே இவனுக்கு தகவல் கிடைச்சிருச்சு. சத்தியமா நான் கொலை பண்ணவே இல்ல, நான் எதுக்காக போயிட்டு அந்த குட்டி பையனை கொலை பண்ண போறேன், நம்புங்க நம்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா வக்கீல் வந்துட்டு மொட்டை மாடியில் நின்று போன் பேசிக்கிட்டு இருக்காரு. பக்கத்து பில்டிங்ல ஒரு பே போன்ல இருந்து ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை இவரால் நல்லாவே பார்க்க முடியுது. பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி அங்க நம்ம ஹீரோ வராரு. இவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, தனியா போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சத்தம் போடாம வந்துகிட்டு இருக்கும் போது அப்போ லேடி போலீஸ் வந்துடுறாங்க. அவங்க வந்து சத்தம் போட நம்ம வக்கீல் உசாராயிட்டு அந்த போனை கட் பண்ணிட்டாரு. அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள வச்சு அந்த பொண்ணு தூக்கு மாட்டி தொங்க ட்ரை பண்ணிருக்கா, இவன் தான் காப்பாத்திருக்கா, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு அவளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் இந்த தகவலை சொல்ல வரும்போது நம்ம வக்கீல் வந்துட்டு உசாராயிட்டாரு. யாரு கால் பண்ணா, யாருகிட்ட தனியா வந்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லேண்ட்லார்டு அப்படின்னு சொல்றாரு. அது எந்த லார்டுன்னு நானும் பாக்குறேன், போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செக் பண்றாரு. பார்த்தா பக்கத்துல இருக்க அந்த லேண்ட்லைன் போனுக்கே கால் போகுது. கண்டிப்பா ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. மேபி நம்ம ஹீரோயின் கூட தேடி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த எல்லா இடத்தையும் போயிட்டு சோதனை போடுங்க, எல்லா இடத்துலயும் செக் பண்ணுங்க, ஹீரோயின் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீம் அனுப்பிச்சு விட்டா அதுக்குள்ள ஹீரோயின் அங்கிருந்து எஸ் ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இவனை காமிக்கிறாங்க. இவனுடைய வக்கீல் வந்து இவனை மீட் பண்றாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. இப்போ அந்த ஹீரோனுடைய வக்கீல் எனக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு கொலைகாரி இல்ல அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமாமே, நீ சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு கொலைகாரி இல்லன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்டிருக்காரு. உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லு, ஒருவேளை அந்த பொண்ணு கொலைகாரி இல்ல அப்படின்னா ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணாத, நம்ம கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. திடீர்னு எந்திரிச்சு அந்த பக்கமா ஓடுறா. எல்லாரும் பின்னாடியே போறாங்க. நான் தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து நான் அந்த பொண்ணை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா. வக்கீலுமே ஒண்ணுமே புரியாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இதே டைம்ல அந்த லேடி போலீஸ் வார்டன்லாம் வராங்க. நம்ம கிளம்பலாம், கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ வந்து ஹெல்ப் பண்ணதுனால ஒரு வழியா அந்த பொண்ணுடைய உயிரை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது இல்ல நான் வரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வரவா, ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க ட்ரெஸ் முழுக்க ரத்தம் தெரிச்சிருக்கும், அதனால குளிச்சுட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே
இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காளே, குளிச்சு தானே வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு வேற ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இந்த பொண்ணு வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போறா. போலீஸ் பார்க்க வந்தாலும் ஏமா குளிக்க கூட நிம்மதியா விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ் அங்கிருந்து போயிட்டாங்க, குளிக்க தானே போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாத்ரூம்குள்ள ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை பார்க்கலாம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் தானே கன்ஃபார்ம் பண்றதுக்காக தண்ணி குடிக்க ஏஞ்சி போனா. பாத்தீங்களா, தண்ணி குடிக்கலாம் ஏஞ்சி போல, ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலான்னு போனா அப்பதான் நம்ம ஹீரோயின் கண்ணை காமிச்சிட்டு நான் இங்க ஒளிஞ்சிருக்கேன், நீ என்ன பார்க்கவா அப்படின்ற மாதிரிலாம் சைகையெல்லாம் காமிச்சிட்டு போயிருப்பாங்க. இப்போ மீட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பிடிச்சி செமையா காட்டு கத்தா கத்திட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி நான் சைக்கோவோ இல்ல கொலகாரியோ கிடையாது, அடுத்தடுத்த கேஸ்ல சம்பந்தம் இல்லாம என்னால மாட்ட முடியாது, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, அட்லீஸ்ட் அந்த போட்டோவையாச்சும் என்கிட்ட கொடு, நான் கொடுத்து நான் என்ன காப்பாத்திக்கிறேன், நான் வந்துட்டு தப்பிக்கணும், எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு கெஞ்சுறாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, முதல்ல எனக்கு அந்த போட்டோ கையில கிடைக்கும் போது நீ தான் போயிட்டு கொலை பண்ணிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த போட்டோவை பார்க்க கண்டிப்பா நீ அந்த பையனை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அந்த போட்டோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா தெருவிளக்கு ஆன்ல இருந்துச்சு, அதுக்கப்புறமா அந்த பையனை கழுத்துல ரைட் சைட்ல குத்தி இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பார்த்தாலும் எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றா. அப்போ ஹீரோயினுக்கு என்ன புரியுது அப்படின்னா ஹீரோயினுக்கு அந்த தாத்தா போட்டோவை காமிச்சாரு பாத்தீங்களா, அந்த பையனை நீ பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோல ஸ்ட்ரீட் லைட் எரியவே இல்லை, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஏதோ சம்திங் ராங்கா இருக்கே, ஏதோ மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலா நம்ம பிளான் வெளியே யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, நம்ம இதுக்கப்புறம் சேஃபா இருக்கணும் போல, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்புறா, நீயும் பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்ல இவன் அங்கிருந்து வெளியே வரா. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சேஞ்சே பண்ணாம வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. இந்த பொண்ணு திடீர்னு தப்பிச்சு ஓடுறா. ஏன் தப்பிச்சு ஓடுறா அப்படின்னா ஹீரோயின் கிட்ட அந்த பேஷண்டோட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்திருப்பா, நீ இந்த மாதிரி போட்டுட்டு நீ தப்பிச்சு போ, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அங்க இங்கன்னு ஓட அந்த கேப்ல ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு அங்க இங்கன்னு ஓடி போயிட்டு இங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது, ஹீரோயினை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல அங்க யாரோ வராங்க, யாருன்னு பார்த்தா தாத்தா வந்திருக்காரு. நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ஆக்சுவலா ஏற்கனவே அந்த பையனுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணி அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்ட, இருந்தாலும் நீ எதுக்காக அந்த பையனை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கத்தியால ஓங்கி ஒரே சொருவிடுறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவா, அதையும் மீறி ஒரு குத்திடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது அந்த தாத்தாவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நாய் பயங்கரமா குலைச்சுக்கிட்டு இருக்கு, என்ன நாய் குலைக்குதே, யாரோ வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு தாத்தா வெளியே போறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் அங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 10வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஈவன் வந்துட்டு சாகல மக்களே, இந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்திட்டாங்க போல, யாரோ வந்துட்டு ஈவனை கத்தியால குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் இப்போ இந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட்ல வச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது கூட இந்த பொண்ணு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில கால்ல அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோடைய டீமை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எதுக்காக சம்பந்தமே இல்லாம தப்பிக்க ட்ரை பண்ணா, அதுக்கப்புறம் யாரு வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க, ஹீரோயின் பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. ஹீரோயினை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி டிராமா போட்டிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட நம்ம ஹீரோயின் கொலகாரி வந்துட்டு போயிருக்கா, கொலகாரிக்கு ஹெல்ப் பண்ணதான் இந்த கொலகாரி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும் போது மானிட்டர் மாட்டி விட்டாங்க பாத்தீங்களா, அந்த லேடி அவங்களும் ஒரு போலீஸ் மாதிரி தான், அவங்களுக்கு ஹீரோயின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். ஆக்சுவலா அந்த பொண்ணு கொலகாரியா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அவளை ஏன் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போனாங்க இல்லையா, அது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அது அந்த தாத்தா தான், குட்டி பையனுடைய தாத்தா தான் ஹீரோயின் வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாங்க, அந்த மாதிரி தான் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா இப்போ இவனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாரு கொலை பண்ண பார்த்தான்னு கேட்கும்போது அதுவும் தாத்தா தான், ஆனா கன்ஃபார்மா அவர் தான் வந்து குத்துனாரு அப்படின்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நம்ம இவனுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை, நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹீரோயினை கண்டுபிடிக்கணும், அதுக்கு கோஆபரேட் பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா தாத்தா பயங்கரமா வெறியா இருக்காராம். அந்த குட்டி பையனுடைய ஃபியூனரல் கூட நடத்தாம, நான் கொலகாரனை கண்டுபிடிக்காம கொலகாரனை கண்டுபிடிச்சு கொலை பண்ணாம அந்த குட்டி பையனுடைய டெட் பாடியை கூட அடக்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயங்கர கோவமா இருக்காரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருக்காரு. அந்த டைம்ல ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை பாக்குறாரு. யாரோ நியூஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி இவனுக்கும் இறந்து போன பையனுக்கும் ஏதோ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு அந்த கம்பெனிக்காரனுக்கே கால் பண்ணி இந்த நியூஸை எந்த அடிப்படையில போட்டீங்க, என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எவிடன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஒருத்தர் கால் பண்ணி சொன்னாரு, ஒரு மெயில் அவர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே சொன்னாரு, அந்த அடிப்படையில் தான் போட்டோம், இப்போ கால் பண்ணி பார்த்தா போனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த நம்பரை மட்டும் எனக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. இதே டைம்ல அங்க அந்த லேடி போலீஸ் வராங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எமர்ஜென்சி லைனுக்கு கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க, எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க அட்ரஸ் லொகேஷன் சொல்றதுக்கு முன்னாடியே போன் கட் ஆயிருச்சு. அந்த பொண்ணு ஏதோ பெரிய பிரச்சனைல மாட்டிட்டா போல. லொகேஷன் கண்டுபிடிச்சாச்சு, அந்த லொகேஷன் தான் போயிட்டு இருக்கேன், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புனா அது எந்த லொகேஷன் அப்படின்னா அது அந்த தாத்தாவுடைய வீட்டுடைய லொகேஷன். இப்போ தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிட்டு தாத்தா கிட்ட எல்லாமே சொல்லிட்டு வீடு முழுக்க செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினை ஆளக்கானோ. தாத்தா கிட்ட கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த பொண்ணு இங்க வந்தாலா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றாரு. உண்மையை சொல்லுங்க அப்படின்னா நான் அந்த பொண்ணை புடிச்சு வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு நீங்க ஏன் அன்னைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய பையனுடைய கொலையில அந்த பொண்ணு தான் மெயின் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், மேபி பேசினா ஏதாவது தெரிய வரும், ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னா விசாரிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு பார்த்து என்ன பயந்து போயிட்டா, என்ன விரட்ட ஆரம்பிச்சா, நானும் பயந்துட்டு ஓடி போயிட்டேன். இந்த விஷயம் தான் ஆச்சு, மத்தபடி ஒண்ணுமே ஆகல, நானும் போயிட்டு அன்னைக்கு அந்த பொண்ணை எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி அந்த பொண்ணு தான் மெயின் கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு யாரு சொன்னான்னு கேட்கும் போது இவர் அமைதியா இருக்காரு. இப்போ வீடு முழுக்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டுடைய காம்பவுண்டுக்குள்ள ஹீரோயினுடைய போனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போன்ல வந்துட்டு லாக் கூட இல்லாம அப்படியே ஓபனா இருக்கு. மக்களே யாராவது வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் வேணுத்துனே போட்டு போன மாதிரியே இருக்கு. இதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு எடுத்து உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. அண்ட் குட்டி குட்டியா சாசேஜ் இருக்கு, அண்ட் நாயும் மயக்கமா கிடக்குது. இப்போ கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் வந்திருக்காங்க, அவங்க தான் நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாசேஜ் எல்லாம் போட்டு மயக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து 20 நிமிஷம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கான அந்த ரெக்கார்டா இருக்கும். அப்படின்னா தாத்தா ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த தாத்தாவுடைய வீட்டுக்கு வரணும், அந்த ஒரு விஷயம் தான் ஹீரோக்கு புரியவே இல்லை. நேரா போயிட்டு கேட்டுடுறாரு, நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா, மறைச்சிங்க அப்படின்னா இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு உங்களை பார்த்து பயந்து ஓடின பொண்ணு இன்னைக்கு எதுக்காக உங்களை தேடி உங்க வீட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எப்படியா தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல லேடி போலீஸ் அந்த கேமரா ஃபுட்டேஜ பார்த்தவங்க ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கோட் மாதிரி போட்டுட்டு போறாங்க. இது வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு பாக்ஸிங் அகாடமி வச்சிருக்காரா, அந்த அகாடமியோடைய ஜாக்கெட் அந்த பேர் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இப்போ கிளம்பி அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் போது இந்த வக்கீல் வராரு, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, எதுக்காக சுத்தி சுத்தி என்னைய டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த பாக்ஸிங் ரிங்குள்ள காமிச்சா அந்த குட்டி பையனை உண்மையா கொலைகாரன் கொலை பண்ணி ஒரு போட்டோ அமிச்சா இல்லையா நம்ம சைக்கோ பொண்ணுக்கு, அதே போல யாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா ஹீரோயினா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹீரோயினா அந்த பையனை கொலை பண்ணிட்டு பாத்தியா நான் இந்த மாதிரி தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காமிக்க இங்க வந்து வரைஞ்சிட்டு போயிருக்கா. வரைஞ்சிட்டு போகும்போது அந்த ஜாக்கெட்டும் போட்டுட்டு போயிருக்கா. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலா நம்ம இவன் இருக்கா இல்லையா, இவன் கிட்ட போயிட்டு கேட்டா அந்த கொலைகாரன் யாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி என் கிளைண்ட் சொன்னாங்க, நம்ம வேணா போயிட்டு இவன் கிட்ட பேசி பார்க்கலாமான்னு கேட்கும் போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம ஹீரோ. இதே டைம்ல வக்கீலுடைய போனுக்கும் நம்ம ஹீரோடைய போனுக்கும் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்தாங்க இல்லையா, சைக்கிள்ல போறது, அந்த பையனை கொலை பண்ண போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டோவா கிளிக் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அன்னோன்ல இருந்து யாரோ அமுச்சு வச்சிருக்காங்க, அன்னோன் நம்பர்ல இருந்து. அதாவது ஹீரோயினா அந்த பையனை கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கு நம்புற மாதிரியான சில போட்டோ எவிடன்ஸ்லாம் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வேற என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட ஹீரோ கேட்கும் போது எங்க இந்த போட்டோ எல்லாத்தையும் ஏதோ ஒரு 3வது நபர் எடுத்திருக்காரு, அவருக்கும் இந்த கொலைக்கும் என்ன கனெக்ஷன் அந்த மாதிரி யோசிங்க. சம்பந்தமே இல்லாம ஹீரோயின் தான் கொலைகாரி, ஹீரோயின் தான் கொலைகாரி, ஹீரோயின் தான் கொலைகாரி அப்படின்னா உண்மையான கொலைகாரிய கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த 3வது நபர் யாரு, இவர் எதுக்கு இந்த போட்டோ அமைச்சிருக்காரு, இந்த போட்டோவை உங்களுக்கும் எனக்கும் ஏன் அமைச்சிருக்காரு, இந்த விஷயம்லாம் யோசிச்சு பாருங்க. யாரோ பக்கவா பிளான் பண்ணி ஹீரோயினை ட்ராப் பண்ண பாக்குறாங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்தை ஹீரோ நம்பாம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த எல்லா போட்டோவையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. போட்டோவெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அந்த வக்கீல் சொன்ன மாதிரி ஹீரோயினை மாட்டியோட யாரோ ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு.
நம்ம ஹீரோயின் உடைச்சி புதைக்க ட்ரை பண்ணாங்க, எரிக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, அந்த கேமரால இருந்து சில போட்டோவை ரெக்கவர் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த பையனை ஆக்ட் பண்ண வச்சு போட்டோ கிளிக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ இருக்கும். அந்த போட்டோவும் இந்த பாக்ஸிங் ரிங்குள்ள உண்மையா அந்த பையன் எப்படி இறந்து போனானோ, எப்படி கொலை செய்யப்பட்டானோ அந்த மாதிரி படம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதையும் மேட்ச் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் போஸ்ட் மார்ட்டம் பண்ண டாக்டர் சொன்ன விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட் சைடுல கத்திய வச்சு பயங்கர ஆழமா குத்தி இருக்காங்க, அதனாலதான் அந்த பையன் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் கையில இருக்க போட்டோல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா உண்மையா அந்த பையன் எப்படி இறந்து போனானோ அதே போல அங்க வரைஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை கொலைகாரன் வேற யாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ உடனே அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி, ஒருவேளை நீ சொன்ன மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எதுக்கு ஒரு வாட்டி போயிட்டு இவன் கிட்ட பேசி பார்க்க கூடாது, நம்ம வேணா போயிட்டு ஒரே ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் மட்டும்தான் இவன் கிட்ட கேள்வி எல்லாம் கேட்பேன், நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு போது பரவாயில்லவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரெக்கார்டிங் டிவைஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வக்கீல் உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம இவனுடைய வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு மெசேஜ் போகுது. இந்த மாதிரி உன்னுடைய கிளைண்ட் கிட்ட இவங்க விசாரிக்க வந்திருக்காங்க, இவன் வந்துட்டு உன்னை கூப்பிட எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னும் போது இந்த ஆளுக்கு மூஞ்சியே மாறுது. என்ன இந்த பொண்ணு நம்மள ஒதுக்கி வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க, ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நிக்க நம்ம வக்கீல் தான் கேள்வி கேட்கிறாரு. அந்த பொண்ணு எங்க போனா, ஹீரோயின் எங்க போனா, நீ தான் கடைசியா அந்த பொண்ணை தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணிருக்க, அந்த பொண்ணு ரொம்ப பாவம், தயவு செஞ்சு அந்த பொண்ணை காப்பாத்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது அவ எங்க போனான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிலுக்குள்ள நீ எதுக்காக அந்த பொண்ணை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு, அதான் அந்த பொண்ணை செலக்ட் பண்ண. ஆக்சுவலா இந்த டிடெக்டிவ் கூட அந்த பொண்ணு மேல பழி போட்டாரு இல்லையா, அதுக்கும் அந்த பொண்ணு பாவமா இருக்கதான் ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும் போது டிடெக்டிவ் கடுப்பாகிறாரு. இப்போ இந்த வக்கீல் வந்துட்டு நிறைய கேள்வி கேட்கிறாரு. எந்த கேள்விக்கும் இந்த பொண்ணு ஒழுங்கா ஆன்சரே பண்ணாம கடைசியா இந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்கிறா. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அந்த போட்டோவை பத்தி சொன்னாலா, உண்மையான போட்டோ, அதுக்கப்புறமா அந்த பொய்யா ஹீரோயினே கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த போட்டோ, இத பத்தி ஏதாவது சொன்னாங்களா இல்ல டிடெக்டிவ் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்ன போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் பக்கமா திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஆமான்னு தலையாட்ட இவருக்கு வெறுப்பாகுது. இப்போ நம்ம ஹீரோ இவன் கிட்ட போயிட்டு, ஆமா நீ தான் அந்த உண்மையான போட்டோ முழுங்கிட்ட இல்லையா, அந்த உண்மையான போட்டோ கையில இருந்தாலா வச்சு அந்த உண்மையான கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னும் போது இந்த ஆளு பாசாங்க காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் மேல பழிய போட்டு கைது பண்ண வைக்க பாக்குறாரு. அப்படின்னும் போது இந்த பொண்ணு சரியான சைக்கோ, இந்த பொண்ணு நம்மளையே மேனிபுலேட் பண்ண பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு கிளம்ப. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கிளம்பி ஏதோ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு சில ஆர்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேற எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க. இத அந்த ஏரியா போலீஸ் பார்த்துட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி அமுச்சு விட, இப்ப நம்ம அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கே போயிட்டு பார்க்கலாம், அங்க நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்ப இந்த வக்கீல் பின்னாடியே வந்து யா இந்த மாதிரி பண்ற, எதுக்காக என்கிட்ட எல்லாமே மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கத்தா கட்ட இது எதையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஹீரோயின் இது வரைக்கும் எந்த போட்டோ எல்லாம் பார்த்தாங்களோ அது எல்லாமே, அவங்க எங்க நின்னு எந்த போட்டோவை பார்த்தாங்களோ அது எல்லாமே பார்க்கும்போது முதல்ல அவங்க பார்த்த போட்டோ ஹீரோயினி ஹஸ்பண்ட் வந்துட்டு முதுகு பக்கமா வரைஞ்சிருப்பாரு பாத்தீங்களா தத்ரூபமா, அந்த போட்டோ அங்க இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மத்த எல்லா போட்டோவையும் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஒரு வீடியோ பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் கன்ஃபெஷன் பண்ணிருக்காங்க, நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு. இது என்ன வீடியோன்னு பார்த்தா அந்த வீடியோல ஹீரோயின் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா என் புருஷனை நான் தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போனேன், ஜெயிலுக்குள்ள போகும்போது அங்க இவனை பார்த்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு டீலிங் போட்டு அந்த டென்டிஸ்ட் கப்பலுடைய பையனை நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். என் பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். அந்த பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா கொலை பண்ண முடியல. ஃபேக்கா போட்டோலாம் கிளிக் பண்ணிட்டு அந்த பையனை அங்கேயே மறைஞ்சிருக்க சொல்லிட்டு நான் அங்கிருந்து கிளம்பி போனேன். உண்மையான கொலைகாரன் நான் கிடையாது, என் புருஷனை நான் தான் கொலை பண்ணேன், ஆனா அந்த குட்டி பையனை நான் கொலை பண்ணவே இல்லை, என்னால கொலை பண்ணவும் முடியாது, சத்தியமா நான் கொலை பண்ணல, நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல மூணாவதா வேற யாரும் இருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா போலீஸ் அந்த தேர்ட் பார்ட்டி என்ட்ரி ஆனதுக்கான அந்த ஒரு எவிடன்ஸை மட்டும் மறைக்கிறாங்க, கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோலாம் பார்த்த நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பொதுமக்கள், பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. எல்லாரையும் தாண்டி உள்ளுக்குள்ள போனா அந்த போலீஸ் ஸ்டேஷனே வந்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டி யாரு, மூணாவது நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல. இப்படி ஒரு ப்ரூஃபே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே சொல்லும் போது ஆக்சுவலா அப்படி மூணாவது நம்பர் என்ட்ரி ஆனதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. அந்த பொண்ணு ஏமாத்துறா, அந்த பொண்ணு வேற என்னமோ சொல்ல ட்ரை பண்றா. அந்த பொண்ணை பிடிச்சா மட்டும்தான் நமக்கு எல்லாமே தெளிவா புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயினுடைய வக்கீல் வராரு. வரும்போது 2 போட்டோ கொண்டு வராரு. இது ஹீரோயின் எடுத்த போட்டோ, அதுக்கப்புறமா இது உண்மையா அந்த கொலை செய்யும் போது கொலைகாரன் எடுத்த போட்டோ, அண்ட் வந்துட்டு ஹீரோயின்
ஹீரோயின் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்றதுக்காக யாரோ போட்டோலாம் அமுச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவையும் அதுக்கப்புறமா உண்மையா கொலை செய்யப்பட்ட இந்த போட்டோவையும் பாருங்க. ஹீரோயின் வந்துட்டு அங்க போகும்போது அன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் எரியவே இல்ல. உண்மையான கொலைகாரன் கொலை பண்ண அன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் எரியுது பாருங்க. ஹீரோயின் போகும்போது மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதுனால ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல கரண்ட் கட் ஆயிட்டு அங்க இருந்த எந்த தெருவிளக்கும் எரியவே இல்ல. ஆனா உண்மையான கொலைகாரன் கொலை பண்ண போனப்ப மழையே பெய்யலன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் நல்லாவே எரியுது. அந்த மஞ்சள் கலர் வெளிச்சம் வந்துட்டு நல்லாவே தெரியுது பாருங்க. நீங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டு மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தெரியுமோ உண்மையை சொல்லுங்க. அந்த பொண்ணை காப்பாத்த உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. கூடவே நம்ம இவனுடைய வக்கீல் இருக்காரு. இதே டைம்ல அந்த ஆங்கிள் மானிட்டர் மாட்டி விட்டாங்க இல்லையா, அந்த லேடி ஓடி வராங்க. ஹீரோனுடைய குட்டி பொண்ணு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாம். ஏதோ வயசான ஆளு கூட்டிட்டு போனாரு, அதுக்கப்புறம் தான் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடனே போயிட்டு அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிக்கணும், உடனே வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இவனையும் அந்த பீ பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இவன் தன்னை காப்பாத்தினதுனால நன்றி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீட் பண்றா. மீட் பண்ணி பேசும்போது அங்கதான் போலீஸ்லாம் நிக்கிறாங்க. ஆனா போலீஸ் வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க உள்ளுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பையன் பார்க்க வந்தானே, அந்த பையன் யாரு? அந்த பையனுக்கும் இறந்து போன டென்டிஸ்ட் கப்பலுடைய பையனுக்கும் என்ன சம்பந்தம், என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அவன் வந்தான் இல்லையா, அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான். அந்த பையனும் அதுக்கப்புறமா இறந்து போன டென்டிஸ்ட் கப்பலுடைய பையனும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையன் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூடவே சுத்திட்டு இருப்பானா. இந்த டென்டிஸ்ட் கப்பல் பையன் வந்துட்டு ஒழுங்காவே படிக்க மாட்டான். டியூஷன் போயாச்சு ஒழுங்கா படிச்சு அப்பா அம்மாட்ட பேர் வாங்கிடலாம், அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக டியூஷனுக்கு போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமா காசு செலவாகும். அதுக்காகவே இந்த இல்லீகல் டேப் எல்லாம் சேல் பண்ணி பணம் பார்த்திருக்கான். இப்படி அந்த டென்டிஸ்ட் கப்பலுடைய பையனை மீட் பண்ண போகும்போது தான் அந்த டென்டிஸ்ட் கப்பலுடைய பையனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலைகாரனை நான் பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த பீ கிட்ட வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு, இந்த விஷயம் தான் சொல்ல வந்தான் அப்படின்னும் போது இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. யார் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே குட்டி பொண்ணை காப்பாத்துறேன் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ள வந்து எல்லா எவிடன்ஸையும் யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட், தன்னை பத்தி எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக கை க்ளோஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அந்த எவிடன்ஸ் ஹீரோயின் வரைஞ்சு வச்சாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேமராவை மேல காமிக்கிறாங்க. வந்தவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம இவனுடைய வக்கீல். மக்களே, இந்த ஆள் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். இதோட 10வது எபிசோட் முடியுது.